பெண்கள் வந்து இந்த நாட்டோட கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஏன் அப்படின்னா பெண்களுக்கு மட்டும்தான் இன்னொரு உயிரை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இருக்குது. வேறு யாருக்குமே அது கிடையாது. அதனால் பெண்கள் என்றைக்குமே மகத்தானவர்கள், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவங்க வந்து தெய்வத்திற்கு சமம். இதுதான் என்னோட அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறது. பெயர்லேயே பொன் அப்படின்னு வச்சுக்கிட்டு பொண்ணுங்களை எவ்வளோ இழிவாக பேசுகிறது எவ்வளோ வருத்தமான செய்தி சொல்லுங்கள். பொன்ராஜர் வந்து பெண்களை இழிவாக பேசின வீடியோ வந்து நான் பார்த்தேன். ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்லிக்கிற ஒருத்தர் இப்படி பெண்களை ரொம்ப மோசமாக பேசியிருக்கிறாருங்கிறது ரொம்ப மன வருத்தத்தக்க செய்தி. இது செயல். அதாவது ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, ஓகே. பட் உங்களை ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது எந்த பேசிஸில் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க? பட் நீங்கள் பேசுகிறத பார்த்தா எதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்கன்னே ரொம்ப டவுட்டாக இருக்குது. யார் உங்களுக்கு இப்படி பேசலாம்? ஒரு ஒட்டுமொத்தமாக இப்படி எல்லாத்தையும் மொத்தமாக எப்படி பேசலாம்? யோசிச்சு பாருங்கள். அப்படிலாம் பேச முடியாது. யாரும் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது தெரியல. பெரிய சயின்டிஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க, அப்போ இது மாதிரியான விஷயங்களை பேசுனா பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? தெரியாமல் தான் பேசுகிறீங்களா? தெரிஞ்சு பேசுகிறீங்களா? ஒன்றுமே புரியல. விஜய் சாரோட ரசிகர்கள் ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிறாங்க. உங்கள் வீட்லேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பேசுனது அவங்களுக்கும் பொருந்தும் இல்லையா? இது மாதிரி பேசாதீங்க. இது மிக தவறு. தேங்க்யூ.